எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11 20லிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அன்னை காலத்தில் பேசி தன் எழுப்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை நமக்கு எபிரேய நிருபத்தின் மூலமாய் நம்ம பார்த்து வந்திருக்கோம். நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறோம். சில நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு, சில காரியங்களை நம்ம பின்பற்றுகிறோம், சில விஷயங்களை நாம பின்தொடர்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே எதன் மீது கட்டி அமைக்கப்பட்டிருக்குன்னா விசுவாச ஜீவியத்தின் அடிப்படையில தான் கட்டப்பட்டிருக்கு. விசுவாச ஜீவியம்ன்றது ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா மூடத்தனமான நம்பிக்கையோடு கூட கண்மூடித்தனமா நம்புறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்று இல்லை. இது ஆழமான ஆணித்தரமான ஒரு பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு காரியம். பகுத்தறிவுக்கு உட்படாத காரியம் விசுவாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா விசுவாசம் தான் பகுத்தறிவின் உச்சம் அப்படின்ட்டு நான் சொல்வேன். ஏன்னா பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா அதனுடைய மெயின் சோர்ஸ் ஒன்று இருக்கணும் நமக்கு. இல்லை, நம்ம ஒரு விஷயம் நம்புறோம், ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கான பிரைமரி சோர்ஸ் இருக்கணும், அதுக்கான அடிப்படையான ஆதாரம்ன்றது இருக்கணும். அதை நம்ம ப்ரூவன் பண்ணியிருக்கணும், அது நிரூபிக்கப்பட்டிருக்கணும். இல்லை, இப்ப விசுவாசம்ன்றது என்ன சொல்லுது? அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுவார். நாம காண்கின்ற ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் பூக்களும் இயற்கையும் நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துது. நான் என்ன விசுவாசிக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறேன், எப்படிப்பட்டவரை நான் விசுவாசிக்கிறேன், எதனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுது? கர்த்தருடைய சிருஷ்டிகள் நமக்கு அது சாட்சிகளை ஏற்படுத்துது. அப்ப விசுவாசம்ன்றது ஏதோ கண்மூடித்தனமா நம்புறது கிடையாது. ஏதோ அது ஒரு மூடத்தனமான நம்பிக்கையோடு கூட ஏதோ எல்லாரும் செய்யறாங்க நான் செய்யறேன், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நான் ஏதோ ஒரு செய்யறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுல ஒரு ஆழமான காரணம் இருக்கு, உறுதியான நம்பிக்கை இருக்கு, இதுக்கான ஒரு பிரைமரி சோர்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. அதே போல விசுவாசம்ன்றது இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டு வர்றது கிடையாது. எவிடன்ஸ் வச்சுட்டு வர்றது கிடையாது அப்படின்னா விசுவாசம் தான் எவிடன்ஸ். அதாவது அதுதான் சப்ஸ்டான்ஸ் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி கல், சிமெண்ட், மணல், கம்பிகள் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு சில சப்ஸ்டான்ஸ் மூலப்பொருட்கள் தேவை. அந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு இதை பில்டு பண்றோம். விசுவாசம்ன்றது இது மாதிரி ஏதோ ஒரு மூலப்பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. விசுவாசம் தான் மூலப்பொருளே. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் தான் பிரைமரி சோர்ஸ். விசுவாசம் தான் அதான் முதன்மையான நமக்கு ஒரு சப்ஸ்டான்ஸ். அது ஒரு மூலப்பொருள் மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு சில காரியங்கள் இருந்தா, சில விஷயங்கள் இருந்தா நம்ம அதை செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுல முதன்மையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா விசுவாசம். அதனாலதான் வசனம் முதன்மையா சொல்லுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசியாமல் பெற்றுக்கொண்ட யாவும் பாவம். ஏன் வசனம் அப்படி சொல்லணும்? அப்ப விசுவாசி அப்படின்றவன், கிறிஸ்தவ விசுவாசத்துல இருக்கிறவன் கர்த்தரை சார்ந்து மாத்திரம்தான் அவன் வாழ்கிறவனா இருக்கணும். இது மனிதனை ஏதோ ஒரு குறைவு உள்ள ஒரு மனுஷன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக சொல்லல. உன்னால ஒண்ணும் முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ கடவுளை தான் சார்ந்து இருக்கணும், நீ ஒண்ணும் கிடையாது, நீ ஒரு சாதாரண ஆளு, நீ ஒரு ஒண்ணுக்கும் உதவாத ஆளு அப்படி சொல்லல. அப்படி வேத நமக்கு சொல்லி கொடுக்கல. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்ட்டு அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த கர்த்தரை சார்ந்து நாம எல்லாவற்றையும் செய்து காமிக்கிறோம்.
ஆனா இந்த உலகம் என்ன சொல்லும்? பொதுவா உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், உன் சக்தி இவ்வளவுதான், உன் ஜீவியம் இவ்வளவுதான், இப்படின்ட்டு இந்த உலகம் தான் நம்மள என்ன பண்ணும்? எப்போதுமே குற்றப்படுத்தும். கர்த்தர் எப்போதுமே நம்மளை குறைவுபடுத்துகிறவரும் கிடையாது, குற்றப்படுத்துகிறவரும் கிடையாது. கடவுள் எப்போதுமே நம்மள நீ ஒரு சாதாரண ஆளு போ அப்படின்ற மாதிரி எங்கேயுமே அவர் நம்மள ட்ரீட் பண்ணவே இல்லை. நீங்க முதல் மனிதன்ல இருந்து பாருங்க, அவரு மனுஷனுடைய முடிவுகளுக்கு அவர் என்ன பண்றாரு? அதை அங்கீகரிக்கிறார். அது ரைட்டா இருந்தாலும் சரி, ராங்கா இருந்தாலும் சரி. ராங்கா இருந்தா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கு, அதுக்கான விளைவுகள் இருக்கு. ரைட்டா இருந்தா அதுக்கான விளைவுகள் இருக்கு. அதுதான் உபாகமத்துல நமக்கு ரொம்ப சொல்லுது. நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை, நீ பாவம் செஞ்சா அது ஒரு வாசல்ல படுத்திருக்குன்ட்டு நம்ம இதுல சங்கீதங்கள், ஞான பாடல்கள் நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப எந்த அளவுக்கு வந்து நாம நம்மள கர்த்தர் ஒரு உயர்வான எண்ணத்தோட வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த விசுவாச ஜீவியம்ன்றது ஏதோ ஒரு மூடத்தனமான காரியம் கிடையாது. அதுல வந்து ஒரு ஆழமான உறுதி இருக்கு. இங்க வந்து அதுதான் வந்து இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு, குறிப்பா யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உலகத்துல வேற எவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத விட யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ரொம்ப டஃப் ஜாப். நிறைய பேர் அதை செய்யறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா செய்யறாங்க. அதுக்கு அவங்க ஒண்ணுமே பண்றது கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த சோபீட்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அவர் போதுமானவர், எந்த வாயின் வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பைபிளை கையில கொடுத்துருவாங்க. பைபிள் மீன்ஸ் நம்ம பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருவாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன புதிய ஏற்பாடுலாம் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது, என்ன நீ புதிய ஏற்பாடு வாசிக்கிற? இது புதிய ஏற்பாடுலாம் கிடையாது, இது உங்க கையில இருக்கிற அதே பழைய ஏற்பாடு தான். ஆனா புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தை போல இருக்குது. வேதத்துல இருக்கிற இது மாதிரியான வேத வசனங்கள், சங்கீதம் 2 இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, இது மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது அது கர்த்தரை நோக்கி எப்படி காட்டுது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்க கரத்துல இருக்கிற அந்த டோரா, நெபிம், கெட்டுபீம்ன்ற அந்த பழைய ஏற்பாடை மட்டும் காமிச்சே அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு நிருபங்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேற்றுது. இங்க இந்த ஆசிரியர் அதான் செய்யறாரு. ஆக்சுவலா இவர் தான் ஃபர்ஸ்ட் அதை செய்யறாரு. இதை பார்த்தா இன்னைக்கு வந்து இதெல்லாம் செய்யறாங்க. இவர் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா சம்பவங்களையும் காமிக்கிறாரு. முதல் அதிகாரத்துல இருந்து அதுல இருக்கிற சில ஆழமான நம்பிக்கைகள் இருக்கும்ல, தேவ தூதர்களை அவங்க நம்புறாங்க, தீர்க்கதரிசிகளை நம்புறாங்க, தலைவர்களை நம்புறாங்க, ராஜாக்களை நம்புறாங்க, பிரதான ஆசாரியரை அவங்க பாக்குறாங்க, ஆசரிப்பு கூடாரம்ன்றது அப்படியே தேவாலயமா கன்வெர்ட் ஆயிருக்கிறத பார்க்கிறாங்க. அங்க பலிகள் இருக்கு, தூப கலசம் இருக்கு, சமூக தப்பு மேச்சை இருக்கு, தூப கலசம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் அவங்க பார்க்கிற, அவங்க அனுசரிக்கிற காரியங்களை வச்சு இங்க இந்த ஆசிரியர் அது எல்லாமே கர்த்தரை நோக்கி காமிக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா காமிச்சுக்கிட்டே வந்துதான் கடைசியா சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருத்தன் பிழைக்கணும் அப்படின்னா, நீதிமான்னா யாரோ ஒருத்தர் நினைச்ச கூடாது. நம்மள பேசல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு டக்குன்னு இது யாரோ பத்தி பேசுது, என்னை பத்தி பேசல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்மளை பத்தி தான் பேசுது. ஏன்னா நாம தான் கர்த்தருடைய வேதம் போதிக்கிறதுபடி நாம நீதிமான்களா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான ஆயிரல, நீதிமான்களா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட நாம, நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நாம பிழைக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம் விசுவாசம். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மீது என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அப்ப நீங்க விசுவாசத்தை விட்டு என்னைக்கு விலகுறீங்களோ உங்க மேல கர்த்தர் என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க முடியாது. விசுவாசியாம நீங்க என்ன காரியமா இருந்தாலும் சரி, நான் இதை செய்வேன், அது வந்து சின்னதுல தான் ஆரம்பிங்களேன். நான் படிக்கும் போது அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க விசுவாசிச்சு பலத்த காரியங்களை செய்ய போறீங்க பிற்காலத்துல. ஆனா இப்ப நீங்க விசுவாசத்தை சின்னதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு பேனா பென்சில்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அது என்ன ஆகும்? நம்மள விசுவாசத்தை பலப்படுத்திக்கிட்டே வரும்.
நம்ம இந்த சின்ன காரியம் ஒரு சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம பழக 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 அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேறி போக 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 ஒரு கட்டத்துல நம்ம பெரிய காரியங்களை விசுவாசிக்க வேண்டியது வரும். ஒரு காலகட்டத்துல எடுத்தோடனே நடுக்காலில் போய் நிறுத்தி, இப்ப ஒரு சாதாரண ஒரு போட்டியிலே எடுத்துக்கோங்களேன். எடுத்தோடனே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கொண்டு போய் விட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்கூல் லெவல்ல ஆட வைப்பாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜோனல் லெவலில் ஆட வைப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆட வைப்பாங்க, டிவிஷனல் லெவலில் ஆட வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில பல டிவிஷன்ஸ்லேயே சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவலில் நல்லா பண்ணால் அப்புறம் ஒவ்வொரு ஜோன் இருக்கும், அந்த ஜோன் லெவலில் பண்ணுவாங்க. இந்த ஜோன்ஸில் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நேஷனல் லெவலில் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போவாங்க. எடுத்தோடனே ஒரு பையனை கொண்டு போயிட்டு இன்டர்நேஷனல் அவனுக்கு எவ்வளவுதான் டேலண்ட் இருக்கட்டும், எவ்வளவுதான் பான் டேலண்டா இருந்தா கூட அவனை டைரக்டா எடுத்துன்னு போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல விட மாட்டாங்க. அவனை லோக்கல் மேட்ச்ல இருந்தே அவனுடைய இதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்து அவனுடைய இது எபிலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸை கொடுத்துட்டே இருந்து அப்புறம் தான் கொண்டு போய் அங்க நிறுத்துறாங்க. இதே போலதான் விசுவாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசன்றது எப்பயாவது ஒரு பெரிய காரியம் வரட்டும், அப்ப நான் அதை பிடிச்சிட்டு நான் விசுவாசத்தை வெளிப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு அதை பத்திரமா பூட்டி ஓரத்துல வச்சுறது கிடையாது. அது டெய்லியும் பயன்படுத்தணும், தினமும் பயன்படுத்தணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பயன்படுத்தணும். நீங்க இப்படி அது வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி, அது வந்து பயிற்சியினால் ஒரு முயற்சியோடு கூட செய்யும் பயிற்சின்னு வசனம் சொல்லுது இல்ல, அது போல இது விசுவாசம்ன்றது ஒரு முயற்சியோடு கூட செய்யும் ஒரு பயிற்சி. அதுல கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு, அதுல கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன சொல்றான் சின்னதுல, நம்பாத, அது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இதுக்கான எந்த விதமான பிரைமரி சோர்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உங்க மண்டையில நீங்களே போட்டு விசுவாசம் தாண்டா பிரைமரி சோர்ஸ், விசுவாசத்தான் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும் அப்படின்றத நீங்க புரிய வைங்க. விசுவாசம் எனக்கு ரொம்ப பெருகல அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகிய நம்பிக்கையாச்சும் உங்களுக்கு பெருகி இருக்கணும், நம்பிக்கையாச்சும் இருக்கணும். எதிர்காலத்தை குறித்துதான் நிச்சயம். விசுவாசம்ன்றது எதிர்காலத்துல பெறப்போகிறத இப்பவே பெற்றுக்கொண்டது போல ஒரு வாழ்க்கை. சரியா? எதிர்காலத்துல நீங்க பெறப்போகிறத இப்பவே நீங்க பெற்றுக்கொண்டதை போல வாழ்கின்ற வாழ்க்கை விசுவாச ஜீவியம். நம்பிக்கைன்றது எதிர்காலத்துல நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என் வாழ்வை மாற்றுவார், இதை நான் பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு எதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை குறித்ததான ஒரு உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். விசுவாசத்துல நீங்க வல்லவர்களா இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்கன்னா பிரச்சனை. நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கையாச்சும் இருக்கணும். இந்த நம்பிக்கை பெருக பெருக என்ன ஒரு கட்டத்துல விசுவாசம் வந்துடும். அது சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க சரீர சுகவீனம் இருக்கா, அது சின்னதுல இருந்தே ஒரு 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 தலைவலிக்குதுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு நம்புங்க, நல்லா அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்து அந்த சாப்பிடுங்க. எப்போதுமே நான் சொல்றதுதான், மாத்திரை நீங்க போடுங்க, சுகத்தை கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்க. சரியா? மாத்திரை போடுறதுனால நமக்கு சுகம் கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம மாத்திரையை நம்பல, ஆனா அந்த மாத்திரையை உண்டாக்குறதுக்கான தாளந்த அறிவை கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நீங்க விசுவாசிங்க. அது தப்பும் கிடையாது. சரியா? சில இடத்துல மாத்திரை போடுறதே தப்பு, மருந்து எடுக்கிறதே தப்புன்னா அதெல்லாம் மூடத்தனம், அதெல்லாம் முட்டாள்தனம். அப்படி கிடையாது. அது அப்படி போதிக்கிறதும் தப்பு, பரிசுத்த வேதாகமத்தின்படி அது தப்பு. ஏன்னா அந்த அறிவை கொடுத்தது கர்த்தர் தான். கர்த்தரிடத்துல அறிவு இல்லை, கர்த்தர் கொடுக்காததுனால அது வெளிப்பட்டு இருக்காது. ஆனா நீங்க உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கும், மாத்திரையை நான் போடுறேன், சுகத்தை நீர் தாங்க ஆண்டவரேன்ட்டு இருக்கிறோம். வேலையை நான் செய்யறேன், என்னுடைய வருமானத்தை பெருக்குகிறது நீர் தான் அப்படின்னு இருக்கணும். நான் வேலை செஞ்சாதான் எனக்கு வாழ்க்கை, இல்லைன்னா போச்சு, நான் வந்து இதை செஞ்சாதான் எனக்கு அடுத்தது நான் என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும், இதை நான் செய்யலைன்னா யார் என்னை காப்பாத்துவா, இப்படி நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசத்துல இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இதை நான் செஞ்சாதான் எனக்கு இப்ப பொழைப்பு, இதை விட்டுட்டா எனக்கு என்ன பொழைப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க ஜீவியத்தின் மேல, உங்க பிரயாசத்தின் மேல, உங்க சரீர முயற்சியின் மேலதான் நீங்க நம்பிக்கை வச்சிடுறீங்க. நான் படிக்கிறேன், மதிப்பெண்ணை நீங்க கொடுங்கன்னு சொல்லணும். புரியுதா? படிக்காமலே மார்க் எதிர்பார்க்க கூடாது, வேலை செய்யாமலே எதிர்பார்க்க கூடாது. ஆனா இந்த உழைப்பின் பலன் கர்த்தர் தரது, இந்த படிப்பின் பலன் கர்த்தர் தரது. இந்த நம்முடைய ஒரு மருந்து எடுக்கிறோம்னா அதுக்கான சுகத்தை கர்த்தர் தராரு. சரியா? ஒரு சாட்சி, ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவங்க வந்து வடநாட்டில் மிஷினரி, அவரே டைரக்டர் சொன்னதுனால சொல்றேன், வடநாட்டில் மிஷினரியா இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சுகவீனம். அவருக்கு வந்து இந்த அல்சர் மாதிரி, அல்சர் வந்து உடம்பு அது இருக்கிறவங்களுக்கு தெரியும்,
அது ரொம்ப மோசமானது, வயிறுலாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும், இதாகும். அதுக்கு வந்து இந்த டானிக் மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த டானிக் வந்து அது குடிச்சாதான் வந்து அது கரெக்டா வந்து எல்லாம் சரி பண்ணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியா ஜீரணமாகும். ப்ளஸ் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த டானிக் குடிக்கலன்னா அவருக்கு வந்து பயங்கரமான பெயின் ஆரம்பிச்சிடும். இதுல என்னன்னா, அவர் வந்து ரொம்ப இன்டீரியரான கிராமத்துல இருக்கிறதுனால, அந்த ஸ்டேட்ல, அதாவது நான் சொல்றது ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி, அங்க இப்போ கொஞ்சம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்விக்கில ஆர்டர் போடுற மாதிரி ஆன்லைன்லயே நம்ம நிறைய ஆர்டர் போடுறோம். ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, அதுவும் இப்பவே அங்கெல்லாம் கிடையாது. நம்ம நல்லா முன்னேறிட்டு இருக்கோம். வடநாடுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டானிக் வந்து அவருக்கு கிடைக்காததுனால, இங்க தமிழ்நாட்டுல இருந்து வாங்கி போஸ்டல் மூலமா அவருக்கு எப்பவுமே அனுப்பிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. அங்க வந்து கொஞ்சம் அதிகப்படியான அந்த மழை, கொஞ்சம் அதிகப்படியான நிலச்சரிவு இதெல்லாம் வந்ததுனால, இவருக்கு போக வேண்டிய போஸ்ட் என்ன ஆகல, போஸ்டல் அது வந்து டெலிவரி ஆகல. அவருக்கு வந்து அந்த பார்சல் கிடைக்கல. இப்போ வந்து இவர் வந்து டானிக் என்ன பண்றாரு, குடிக்கிறாரு, குடிக்கிறாரு. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு மூடி குடிக்கிறவரு 1/2 மூடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது, நம்ம ஏன்னா அது ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுக்கு பதிலா பாதி குடிக்கிறாரு. ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து மருந்தே இல்லையே. மருந்தே இல்லாம போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவாச்சு ஏதாவது சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் ஒரு ஜெபத்துல இருக்கும்போது இவருக்கு தோணுச்சாம், நம்ம எதுக்கு இந்த இந்த மருந்து தான் விசுவாசிக்கிறோமா அப்ப? கடவுளை விட இந்த மருந்தை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்ட்டு தைரியம் என்ன பண்ணாரா, எப்போதுமே எடுக்கிற அளவு அந்த மூடியில மருந்து ஊத்தி குடிச்சு பண்ணிட்டாரு. காலி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வேளை மருந்து குடிக்கணும். உட்கார்ந்தாராம், என்ன பண்ணாராம், அதே மருந்துல வெறும் தண்ணியை ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நீர் சுகம். எப்போதுமே சொல்றதுதான் இந்த இந்த மருந்து. அவர் எப்பவுமே சொல்றது என்ன, இந்த மருந்தை விட சுகத்தை நீர் தான் தருகிறீர் ஆண்டவரே அப்படின்ட்டு மருந்து குடிச்சிட்டு அவர் வேலையை ஆரம்பிப்பாரு. நார்மலா இருக்கும். என்ன பண்ணாராம், வெறும் தண்ணியை அதே அதே அளவுல ஊத்தி, ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் ஜெயம், நீர் எனக்கு இந்த சுகத்தை தரீர், நீர் தான் எனக்கு ஆரோக்கியத்தை தரீர்ன்ட்டு எப்பவும் போல குடிச்சிட்டு அவர் வேலையை பார்த்துருக்கிறாரு. எந்த விதமான தொல்லை இல்லாம போயிருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் வந்து கிட்டத்தட்ட இத மறந்தே போயிட்டு இருக்கிறாரு. இதே ரெகுலரா ஏதோ மருந்து குடிக்கிற மாதிரி தண்ணி ஊத்தி ஊத்தி அது பழகிட்டு இருக்கு அப்படியே. குடிச்சிட்டு இருக்கிறாரு. வந்த பார்சலையும் இவரு விட்டாரு. மருந்தே குடிக்கிறதுக்கு வெறும் தண்ணியை குடிச்சிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வருஷம் ஒரு ஒரு முறை இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குலாம் வரும்போது, சில அது கரெக்டா வரும்பொழுது செக் பண்ண போனா, உங்களுக்கு சரியாயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முயற்சின்றது ஒரு ஒரு அளவு தான். முயற்சி செய்யக்கூடாதுன்னு இல்ல. நம்ம செயல்படக்கூடாதுன்னு இல்ல. ஆனா, நம்முடைய செயல்பாடுன்றது ஒரு ஒரு லிமிட் தான். நம்மை பிழைக்க செய்கிறவர் ஆண்டவர்ன்றத ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. நீங்க ஐயோ நான் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது நீங்க என்னைக்கு நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு கர்த்தரை தூக்கி ஓரம் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க கர்த்தரை தூக்கி ஓரம் வச்சிட்டீங்கன்னா அவர் செயல்பட மாட்டாரு. ஏன்னா உங்களுடைய முடிவுக்கு அவர் மதிப்பளிப்பாரு. நீ பிரயாசப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறப்பா நீ பிரயாசப்பட்டுக்கோன்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஓரமா நின்றுவார். மதி மதி நீங்க அவரை முன்னிறுத்தலைன்னா அவர் செயல்பட மாட்டார். விசுவாசன்றது அதான். எப்போதுமே எல்லா பொறுப்பையும் தூக்கி நம்ம தலைமையில வச்சுக்கிட்டு இதை நான் செய்யலைன்னா அவ்வளவுதான், யார் செய்வா, இது அப்படி இது இப்படி, யார் எனக்கு இந்த இது செய்வா அது செய்வா நீ கேட்டீங்கன்னா, ஓகே நீயே பட்டுக்கோ, நீயே பிரயாசப்பட்டுக்கோ, நீயே கஷ்டத்தை சுமந்துக்கோ, நீயே பாட அனுபவிச்சுக்கோ. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு இதை பாடுனா நீ கேட்ட, நீ என்ன பண்ண, போய் எல்லாத்துலயும் மாட்டையே விட்டுக்கிட்ட, நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. ஆண்டவர் வந்து என்னன்னா, எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் அதானே சொல்றாரு, எல்லா பாரத்தையும் சுமந்து கொள்ளுங்கள் நான் சொல்றாரு. இந்த மாட்டு வண்டியில மூட்டையை தூக்கிட்டு போன கதை தெரியுமா? நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் பெரிய மூட்டையை தூக்கிட்டு நடந்து போனானா, மாட்டு வண்டியில போறவர் ஏன் பார்த்து தூக்கிட்டு போற, நீ வண்டியில ஏறிக்கோனாராம். சரின்ட்டு ஏறினா, போயிட்டே இருந்து கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா மூட்டையை தூக்கி தலைமையில வச்சுட்டு இருந்தானா. ஏன்டா தலைமையில வச்சிருக்கேன்னா, நீங்க எனக்கு தான் இடம் கொடுத்தீங்க, என் மூட்டைக்கும் இடம் கொடுத்தீங்கன்னாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், அவர் தாமே உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது சுமந்து வச்சிருங்க அப்படின்றாரு. என் மேல வச்சிருங்கன்றாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா கவலைன்ற மூட்டையை தூக்கி நம்ம தான் வச்சுக்கிறோம். தலைமையில நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போய் என்ன பண்றோம், ஆண்டவரே உமது பிள்ளை நான், உமது அடிமை நான் அப்படின்ட்டு ஏதோ போயிட்டு அவர்கிட்ட ஒட்டிக்கிறோம். காஸ்ட் யுவர் பர்டன். உங்க பாரத்தை அவர் மேல வைக்க கத்துக்கோங்க. பொறுப்பை அவர்கிட்ட கொஞ்சம் விடுங்க. என் வாழ்க்கை நீர் பார்த்துக்கோங்க ஆண்டவர். அதுதானே நம்ம சர்ச்சைக்கே வரோம் இல்ல? காணிக்கை எதுக்கு செலுத்துறோம், தசமபாகம் போடுறோன்றோம்ல. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல 10ல் 1 பங்கு, புதிய ஏற்பாட்டுல முழுசும் அவருக்கு தான்.
இல்ல, என் வாழ்க்கையே அவர் தான், நானே அவருக்கு தான்றதான் புதிய ஒரு உடன்படிக்கையின் ஒரு ஜீவியம், புதிய உடன்படிக்கையின் வாழ்வு. அன்னைக்கு ஓய்வு நாளை கர்த்தர் எது கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, நீ வேலை செய்யறதுனாலதான் உனக்கு படைப்பு நினைச்சுக்காதப்பா, நீ விட்டா கூட அந்த வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு, ஜீவியத்தை நான் பார்த்துப்பேன்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் தான் விசுவாச ஜீவியம். இங்க இப்ப நம்ம வாசிச்சதுல ரொம்ப முக்கியமான காரியம், இந்த 20 இருந்து 22 வரைக்கும் இருக்குல்ல, இது ஒரு பெரிய பகுதியினுடைய சுருக்கம். என்ன பெரிய பகுதினா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பகுதியை சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, 3 வசனங்கள்ல சொல்லிட்டாங்க. 3 வசனத்துல இங்க நமக்கு இதை காமிச்சு கொடுத்துட்டாங்க. 20ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப கர்த்தர் சிருஷ்டித்ததை குறிச்சு பார்த்தோம். காயின் ஆபேலுடைய சம்பவத்தில இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அடுத்தது நோவாவின் காலகட்டத்திலிருந்து நோவாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் நம்ம விசுவாச ஜீவியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஆபிரகாமை குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. ஏன்னா இந்த இதுலயே ஒரு கேரக்டருக்கு அதிகமான வசனங்கள் கொடுத்தது ஆபிரகாமுக்கு தான். ஆனா நம்ம அது ரொம்ப அதிகமா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை நம்ம ஃபெய்த்தோட 4 ஸ்டேஜஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 43-44 வாரங்கள் கிட்டத்தட்ட அது பிரசங்கமே பண்ணியிருக்கேன். விசுவாசத்தின் 4 நிலைகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன். அதனால அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு நம்புறேன். ஆனா அதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்தோம். பேசிக்கான விஷயங்களை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப அடுத்தது இந்த 3 வசனங்கள்ல 3 முக்கியமான ஆட்களை சொல்லுது. ஒண்ணு ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது யோசேப்பு, ஆபிரகாமினுடைய மகன், ஆபிரகாமினுடைய பேரன், ஆபிரகாமினுடைய கொள்ளு பேரன். இப்படி 3 பேரை இங்க நமக்கு காமிக்குது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களதான் பேட்ரியாட்ஸ் சொல்லுவாங்க, முற்பிதாக்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்றது. அதுக்கு முன்னாடியும் இருந்தாலும் ஆதாம்ல இருந்து சேத்துல இருந்து ஏபேர் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஏபேர் தான் எபிரேயர்கள், ஏபேருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் எபிரேயர்கள்ன்ற மாதிரிலாம் சில கருத்து இருக்கு. அப்ப இப்படிலாம் இருந்தா கூட ஆபிரகாம் தான் தகப்பன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்க 4 பேரையும் தான் அவங்க முற்பிதாக்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க தங்களுடைய ஜெபங்கள்ல ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யோசேப்பின் தேவனேன்ட்டு அப்படி தேவனை தங்களுடைய முற்பிதாக்களின் தேவனே அப்படின்ட்டு அழைக்கிறதுக்கு அவங்க ஒரு பர்சனல் கனெக்ட் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, அதை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க தேவனா இருந்தேன், இப்போ உன் தேவனா இருக்கேன், நாளைக்கு உன் பிள்ளைகளோட தேவனாவும் இருப்பேன், அது மறந்துடாத, அதனால டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கோ அப்படின்ட்டு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை பிதாவே அப்படின்னு அழைக்கும் பொழுது அது நமக்கு புரியுது. நிருபங்கள்ல வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்குது. அப்ப நமக்கு இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியணும். ஒரு சுருக்கமா உங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு, இன்னைக்கு ரொம்ப நீண்ட பெரிய பிரசங்கம்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வேத வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நடந்த சம்பவங்களை நம்ம நினைவு கூற போறோம். ஆபிரகாமுடைய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஊர்ன்ற கல்தேய பட்டணத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரு, அங்கிருந்து கர்த்தருடைய அழைப்பு பெற்று அவருடைய தகப்பன், அவருடைய அண்ணனுடைய மகன், இவருடைய மனைவி அப்படின்ட்டு ஒரு சிறிய கூட்டமா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போறதுக்கு கர்த்தர் அழைக்கப்பட்டிருந்தாலும், தன்னுடைய தகப்பனுடைய சொற்களை கேட்டு அந்த நதியோரமாய் பயணம் சென்று ஹாரான் வரைக்கும் போயிட்டாங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டுல ஸ்தேவான் சொல்றாரு, காரானூரிலே அப்படின்ட்டு சொல்றாரு. அது ஹாரான் ஊர்ன்ற கல்தேய பட்டணத்துல இருந்து, பாபிலோன்ல இருந்து, அன்னைக்கு இருந்த அந்த பழமையான நாகரிகத்திலிருந்து அப்படியே வடக்கு நோக்கி போகணும். ஆனா இவங்க போக வேண்டியது தென்மேற்கு திசையை நோக்கி இவங்க போயிருக்கணும். ஆனா இவங்க போனது வடமேற்கு திசையை நோக்கி. கிட்டத்தட்ட வடமேற்குன்னு கூட கிடையாது, வடக்கே சொல்லிடலாம். அது அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா போயிட்டாங்கன்னா அங்க மத்திய தரைக்கடல் வந்துடும். மத்திய தரைக்கடல் வந்துருச்சுன்னா அங்கிருந்து திருப்பி ஓரமாவே திருப்பியும் வரலாம் அவங்க. ஏன்னா ஆடு மாடுகள் இருக்கு, ஜீவியம் வேணும், அதனால அப்படி போயிட்டாங்க. அங்க ஹாரான்ல இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, நீ நான் சொல்ற தேசத்துக்கு ஒழுங்கா போயிருட்டாரு. அடுத்தது அங்கிருந்து ஒழுங்கா நேரா சவுத்துக்கு இறங்கி வந்துட்டாரு. நடு பாலைவனம். அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பழமையான நாகரிகமான மெசொப்பொத்தேமியா நாகரிகம். இந்த சைடு நைல் நதி ஓரமாய்
கட்டமைக்கப்பட்ட எகிப்திய நாகரிகம், ரெண்டு மிக பழமையான நாகரிகங்கள் மத்தியில இப்ப வந்து ஒரு வனாந்தரமான இடத்துல இவர் வந்து என்ன பண்றாரு, குடியிருக்கிறாரு. இங்க அங்க என்ன நடந்துச்சு, இஸ்மவேல் எப்படி பிறந்தாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இஸ்மவேல் பிறப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாகிய ஈசாக்கு பிறகுறாரு, 100 வயசுல பிறகுறாரு. சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு, இனி பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னும் பொழுது இங்க ஈசாக்கு பிறகுறாரு. அதனாலதான் தன்னுடைய மகனை பலி செலுத்தலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சாம்பலில் இருந்தும் கர்த்தர் எனக்கு என்னுடைய மகனை திரும்பி கொண்டு வருவாரு. ஏன்னா அங்க கர்ப்பமே இல்ல, அதுலயே பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாருன்னா இங்க என் பிள்ளைதான் எரிஞ்சு சாம்பலாக போறான், அந்த சாம்பல்ல இருந்தே மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசிக்கிறாரு. ஆனா கர்த்தர் பிள்ளைகளே அப்படி கேட்கிறவர் கிடையாது. அங்க நம்முடைய ரட்சிப்பை அங்க காமிக்கணும், மனுக்குலத்தின் மீட்பை காமிக்கணும், தன்னுடைய ஒரே பிறனா குமாரனை அங்க எப்படி பலியாக ஒப்பு கொடுக்க போறாருன்றதை அங்க காமிக்கணுன்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. அதனாலதான் இவரு வந்து ரொம்ப தெளிவா போறாரு. என்ன சொல்றாரு, நாங்கள் இருவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மீண்டுமாய் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு உறுதியா என்ன பண்றாரு ஆபிரகாம் சொல்றாரு. இந்த பேட்ரியாட்ஸ் சொல்ற இந்த 4 பேர்ல இந்த ஈசாக்கு தான் கிட்டத்தட்ட அதிக வயதோடு வாழ்ந்த மனுஷன். ஆபிரகாமோட, யாக்கோபை விட, யோசேப்பை விட அதிக வயது வாழ்ந்த மனுஷன் யாருன்னு கேட்டா ஈசாக்கு தான். ஆனா ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பரிசுத்த வேதாகமத்துல அதிக வசனங்கள் ஈசாக்கு குறித்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு 25, 26, 27 ஒரு 3 சாப்டர் தான் ஈசாக்கை பத்தி நமக்கு வருது. ஆனா அதிக நாள் வாழ்ந்தவர் ஈசாக்கு தான். சரியா, அது நம்ம மறந்துடக்கூடாது. ஈசாக்கை குறித்து பார்க்கும்பொழுது அவர் 40 வயதுல அவருக்கு திருமணம் நடக்குது. அடுத்த 20 ஆண்டுகள் அவருக்கு பிள்ளைகள் இல்ல. 20 வருஷம், அதாவது அவருடைய 60 வயதுல தான் அவருக்கு இரட்டை பிள்ளைகள் பிறகுறாங்க, ஏசா, யாக்கோபு அப்படின்ட்டு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த ஏசா வந்து இன்னைக்கு இருந்த ஏடோமைட்ஸ், ஏதோமியர்கள் சொல்றவங்களுடைய முற்பிதா, யாக்கோபுன்றவர் இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதா அப்படின்றது நமக்கு தெரியுது. பைபிள் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்றேன், பைபிள்ல இருக்கிற கதையை, பைபிள்ல இருக்கிற சம்பவத்தை நான் அப்படியே நான் சொல்றேன். இந்த ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு வேட்டையாடுகிற ஒரு நல்ல பராக்கிரமசாலி ஆகிய, நல்ல அறிவுபூர்வமான, நல்ல பயங்கரமான யுத்த வீரனாக இருக்கிறாரு. அவர் சரீரம் முழுவதும் நிறைய முடிகள் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு கூடாரவாசியா இருக்கிறாரு. யாக்கோபு, இந்த ஏசா, இவங்க என்ன 2 பிள்ளைகள்லாம் ஒரே நேரத்துல பிறந்தவங்க. இவங்களுடைய 14வது வயதுல தான் ஆபிரகாமே மரிக்கிறாரு. அப்ப யாக்கோபு வந்து கூடாரவாசியா இருக்காருன்னா யார கூட இருந்திருப்பாரு, ஆபிரகாமோடு கூட நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஆபிரகாமோடு கூட நிறைய நேரத்தை செலவு பண்ணி கர்த்தர் எப்படி அவரை அழைச்சாரு, எப்படி தெரிந்து கொண்டாரு, எப்படி அவரை பின்பற்றணும் அப்படின்ட்டு யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கும். ஆனா ஏசாவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவர் வீட்டிலேயே தங்குற ஆள் கிடையாது, வெளியிலே போறாள். ஆனா இந்த ஈசாக்கு யாரை பிடிக்கும்னா அந்த ஏசாவை தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஆள் வந்து ஒரு தகப்பனா அவர் என்னன்னா, ஏன்னா ஆபிரகாம் வந்து மிகப்பெரிய செல்வ சீமான். சரியா, பெரிய பெரிய விஷயம் இருக்கு. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில இருக்குன்னா ஈசா கையில தான் இருக்கு. அவ்வளவு வேலையாட்கள், அவ்வளவு ஆடு மாடுகள், அவ்வளவு விஷயங்களுடைய எல்லாவற்றுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், அந்த இது என்னன்னா இவர் கையில தான் இருக்கு. சரியா, இது மாத்திரம் இல்ல, ஈசாக்கு விதை வைத்தான், அதை கர்த்தர் 100 மடங்காக ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல வர 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 விருத்தி அடைந்தான், கிரேட்டஸ்ட் அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிரேட்டா இருந்தவர் ஆபிரகாம் போல இவரு ஒரு கிரேட்டா இருந்தாரு. கடைசியில பார்த்தா கிரேட்டரா மாறி இப்ப கிரேட்டஸ்டா போயிட்டாரு. இப்ப வந்து ஆபிரகாமோடைய 3 மடங்கு சொத்து அதிகமாயிருச்சு. சும்மா ஒண்ணு கிடையாது, இவ்வளத்தையும் பாதுகாக்கணும். அப்ப ஒரு நோஞ்சானா வீட்லயே ஒரு பையனை நம்புவாரா? இல்ல நல்லா வேட்டையாடி எல்லாரையும் வாடா போடான்னு பிடிச்சு அமுக்கி கிமிக்கி போட்டு ஒரு எல்லாரையும் வழி நடத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனை போல இருக்கிற ஒரு பையனை நம்புவாரா? இல்ல அமைதியா கூழுக்குன்ற ஒரு ஆளை நம்புவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு திறமைசாலின்றது அவருடைய பார்வைக்கு ஏசாதான். அப்ப அவர் ஏசாவை வந்து நம்பினது மாம்சீக ரீதியா தப்பு கிடையாது, ஆனா தப்பு. ஏன்னா இதான் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறது, சரீர முயற்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஏன் ஏசாவை தெரிந்து கொண்டதை வேதம் வந்து தப்புன்னு சொல்லுதுன்னா,
இது வந்து மாம்சத்திற்கு மீது வைக்க நம்பிக்கை. இங்க விசுவாசத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பிரைமரியை விட்டுறக்கூடாது. கதை கேட்டோம்னா நம்மளுடைய எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோன்ற அந்த டாபிக்க விட்டுறக்கூடாது. அந்த டாபிக் தான் நமக்கு மெயின். அதுலதான் இந்த கதையை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இங்க ஏசான்ற ஒரு திறமைசாலி, அவன் எல்லாவற்றையும் செய்வான், அவன் எல்லாவற்றையும் கட்டி காப்பாத்துவான் அப்படி நீங்க நம்புறாரு. ஈசாக்கு நம்புறாரு. நம்மளும் சில நேரத்துல அதான் நம்புறோம். சில மனிதர்களை நம்புறோம், நம்ம வேலையை நம்புறோம், நம்ம திறமைகளை நம்புறோம், நம்ம தாளந்துகளை நம்புறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? ஒரு நாள் யாக்கோபு ஒரு கூளை கிண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவன் வரான். வந்தோடனே பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, நல்ல வாசனையா இருக்கு கொடு அப்படின்னா, இவன் என்ன விவரமான ஆள் பாருங்க. நீ உன்னுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா சொத்தை 4 பிரிச்சு 3 வந்து முதல் மகனுக்கும் மீதி 1 மீதி இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா பெரிய இது. அதெல்லாம் அதே உனக்கு நான் கொடுத்துறேன், அதை வித்து போடு. அதை வித்துனா அது வந்து ஒரு விலைக்கிரயம் கொடுக்குறான். என்ன விலைக்கிரயம்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், தன்னுடைய சுதந்திரத்தை என்ன பண்றான்? வித்து போடுறான். ஆனா ஈசாக்குடைய நம்பிக்கை என்ன? இவன் தான் என் சொத்தை எல்லாம் காப்பாத்த போறான். என் தகப்பன் எனக்கு கொடுத்த ஆஸ்திகளை நான் 3 மடங்கா நான் பெருக்கி இருக்கேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை இவன் தான் என்ன பண்ண போறான்? காப்பாத்த போறான் அப்படின்ற ஆவிக்குரிய தெளிவு இல்லாம மாம்சத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அது ஏதாவது உங்களுக்கு அது நம்பிக்கை இருந்துச்சுன்னா தூக்கி உங்க மாம்சத்தை மீது, என்னை தான் காப்பாத்தும், நான் இதை நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த சோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாம்சத்தின் மீது நீங்க ஏதாவது நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அது நிலையற்றது அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு தெளிவா போதிக்குது. ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டான், அத இந்தா வச்சுக்கோ, அது எதுக்கு, நான் இப்ப அதாவது ஒருவேளை சாப்பிடலாம் அவர் செத்து போயிடுவாராம். சொல்றாரு, நான் சாகுறதுக்கு சாவ போறேன், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு விற்று போட்டான். அப்ப இது நியாயமா? ஒருவேளை சாப்பாடை கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்றோம். நம்ம எழுதி கொடுத்தவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அவனுக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும், அதாவது அது சொத்துன்றது இங்க காசுன்றது அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு வேலையாட்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை ஆடு மாடுகள் இருக்கு, எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், எத்தனை பேர் அவங்க பாதுகாக்கணும், எவ்வளவு பொறுப்பு இருக்குல்ல. அந்த பொறுப்பை தட்டி கடிக்கிறான்ல, அவன் மீதா நம்பிக்கை வைக்க முடியும்? அவங்க மீது நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த நம்பிக்கை அற்று போகும். அப்ப இப்படி நடக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முதிர் வயது ஆகுது. 27ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு முதிர் வயதான போது அப்படின்னும் பொழுது ஈசாக்கின் வயது 137. அங்க வயது இல்லை, ஆனா சரித்திர ரீதியான ஆதாரங்களோட நான் சொல்றேன், வேணா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈசாக்கினோட வயது 137. 27:1 முதிர் வயதான போது அப்படின்னு வர இடத்துல 137 எழுதிக்கோங்க. 137 வயசுல சொல்றாரு, நான் கண்ணெல்லாம் தெரியாம போச்சுப்பா, நான் சாப்பிட போறேன், நான் என்ன இப்பயோ அப்பயோன்னு இருக்கேன், வா உங்க ஆசீர்வாதத்தை நானு கொடுத்துடுறேன் அப்படின்றாரு. இவரு எந்த அளவுக்கு திறமைசாலினா, அடுத்தது யாருக்கு வந்து யாரு இங்க பொறுப்பெடுத்துக்கிட்டான்ற தெளிவே இல்லாம இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் யாரை கொண்டு செயல்பட விரும்புகிறாரு, கர்த்தர் எதை கொண்டு செயல்பட விரும்புகிறாருன்ற ஆவிக்குரிய அந்த தெளிவும் இல்ல. இங்க மாம்சத்திலையும் என்ன பண்ணல, இவன் ஆல்ரெடி வித்து போட்டான்னு கூட தெரியல, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. அங்க என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். போய் வேட்டையாடி வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. என்ன சொல்றேன்னா, சாக போறேன் எப்பயோ அப்பயோன்னு இருக்கேன்றாரு. ஆனா அதுக்கப்புறம் 43 வருஷம் இருந்திருக்கிறாரு. சொல்லியே அதுக்கப்புறம் மனுஷன் இந்த பாத்திருக்கீங்களா, சில கேரக்டர் இருக்கும், நானே இப்போ அப்போன்னு கிடக்குறேனோ, அது மட்டும் போய் சேராது. பல வருஷம் அவங்கதான் இருப்பாங்க. அதான் ஊர்ல ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் செத்தா இந்த மோதிரம் உனக்கு தான்ட்டு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அவங்க வந்து போய் சேரவே இல்லை அப்படின்ட்டு 100 வயதுக்கு மேல இருக்காங்க. அது பெரிய ஆசீர்வாதம் தான். சரி, ஆனா இங்க விஷயம் என்னன்னா, 27ஆம் அதிகாரத்துல இவர் என்ன சொல்றாரு, நானே இப்பயே அப்போ இருக்கேன், வா உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துறேன். ஆனா அதுக்கப்புறம் 43 வருஷம் இருந்திருக்கிறாரு. சரியா? அப்ப இங்க பார்த்தா வேட்டையாடி வா, கொண்டு வான்றாரு. போய் அந்த மகன் கொண்டு வரதுக்குள்ள இங்க அவங்க அம்மா வீட்லயே இருக்கிற ஒரு ஆடை பிடிச்சி அடிச்சு கொடுக்குறாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வீட்டுல வளர்த்த மிருகத்திற்கும் வெளியில வளர்த்த மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாட்டுக்கோழிக்கு பிராய்லர் கோழிக்கு வித்தியாசம் தெரியுது இல்ல. பிராய்லர் கோழி அது கொஞ்சம் சாஃப்டா, அது டெண்டர் மீட்டா இருக்கு, பிளஸ் அதோடைய இதா இருக்கு, கொழுப்பு அதிகமா இருக்கு. நாட்டுக்கோழியில அந்த அளவுக்கு கொழுப்பு இருக்காது.
போய் எல்லாருக்கும் இன்னைக்கு கோழி குழம்புன்னு நினைக்கிறேன். சரி. அப்ப இது மாதிரி இருக்கு. அது மாதிரி வேட்டையாடிட்டு வந்த சாப்பாட்டுக்கும் வீட்டுல புடிச்சு அடிச்ச சாப்பாடுக்கும் வித்தியாசம் கூட தெரியாம இவர் இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு நிறைய இவரை பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கிறாங்க. செஞ்சு சாப்பிடுறாரு, ஃபுல்லா ஆசீர்வதிக்கிறாரு. கடைசியில அவர் எடுத்துட்டு வந்து என்னது என்ன என் மகனுடைய குரல் மாதிரி இருக்கே அப்படின்னா, ஆமா நான் இப்பதான் நான் வரேன். ஏன்பா இப்பதான் நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னா, எனக்குன்னு ஒண்ணு கூட வைக்கலையான்னு, ஒண்ணு கூட வைக்கல, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. அடுத்தது இந்த யாக்கோப சம்பவத்தை பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இங்க இருந்தா எங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இவனை விடமாட்டான். இவன் எப்போ போய் அவன் உங்களோட உள்ளான கேரக்டர் வெளிப்படுது. இவன் எப்போ போய் சேர்ந்த உடனே இவன் சோழியை முடிச்சிடணும் அப்படின்ட்டு இவன் ஆசைப்படுறான். ஆனா தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறான். அங்க வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் இன்னைக்கு வேற பாட்டு வேற பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இரு பரிவாரங்கள்னா 2 ஒய்ஃப்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம அர்த்தமே தெரியாம நம்ம ஆளுங்க பாடிட்டு இருப்பாங்க. அவர் இரு பரிவாரம்னா அந்த காலத்துல மூத்த லேயால கல்யாணம் பண்ணாரு, அடுத்து ராகில கல்யாணம் பண்ணாரு, அடுத்தது லேயாளுடைய வேலைக்காரியும் திருமணம் பண்றாரு, ராகிலுடைய வேலைக்காரியும் திருமணம் பண்றாரு. இப்படிட்டு 12 பிள்ளைங்க வராங்க. இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த 12 பிள்ளைகள்ல 10 பேரு யாரை சேர்ந்தவங்கன்னா லேயால், அவருடைய வேலைக்காரி, ராகிலுடைய வேலைக்காரி அப்படின்ட்டு இவங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த ரூபன், சிமியோன்ட்டு அப்படியே ஒரு 10 பேரு. தான் நேசித்த மனைவியாகிய ராகிலுக்கு 2 பிள்ளைங்க, யோசேப்பு, பெஞ்சமின். இவங்க 2 பேரும் தான் 2 பேர் இருக்காங்க. இப்ப இதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியும். யோசேப்பு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்போடு கூட கர்த்தர் பேசுறாரு. யாக்கோபோடு கூட எப்படி கர்த்தர் இருந்தாரோ, யாக்கோபோடு கூட எல்லாவற்றையும் செய்தாரோ, அதே போலதான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் செய்யறாரு. எல்லாத்தையும் காரியங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. ஒரு கட்டத்துல பெரிய தரிசனங்களை தராரு. அப்ப சொல்றாரு, தன் தரிசனங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க சகோதரர்கள் மாத்திரம் இல்ல, யாக்கோபே என்ன பண்றாரு, கோவப்படுறாரு. என்னன்னா, உன்னை விட உங்க அண்ணன்கள் எல்லாரும் உன் காலில் விழுவாங்க அப்படின்னு சொல்ற, கடைசியில என்னையும் வந்து நானும் உன்னை பணிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றியே, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப அப்படின்ட்டு இது பண்றாங்க. ஆனாலும் அவர் தன் மகனை நேசிக்கிறதுனால புது வஸ்திரங்கள் எல்லாம் தராரு. இந்த கதை, இந்த சம்பவங்கள்லாம் நம்ம இந்த பெண்கள் ஜெபம் எல்லா ஜெபங்களையும் நம்ம அந்த சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். முழு ஆதியாகமத்தின் ரெஸ்ட் ஆஃப் ஆதியாகமம் 12 50 வரைக்கும் இந்த சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த யோசேப்பை விற்று போடுறாங்க. யார்கிட்ட விற்று போடுறாங்கன்னா ஏதோமியர்கள். யார் இந்த ஏதோமியர்கள்னா, நான் சொன்னேன்ல, யாக்கோபுடைய அண்ணனாகிய ஏசாவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஏதோமியர்கள். இந்த ஏசா வந்து தன் தகப்பன் மீது வந்து கோவத்துல என்ன பண்ணிட்டாரு, நேரா இஸ்மவேல்கிட்ட போயிட்டு பொண்ணு எடுத்துட்டாரு. இவங்க இந்த இஸ்மவேல்ன்றவங்க ஈசாக்கு மேல பொறாமை இருக்கிறவங்க. இவங்க அடுத்த பொறாமை எங்க போய் எப்படி வெஞ்சன்ஸோட எப்படி சேர்ந்து பாருங்க. இப்படி இந்த ஏதோமோடு கூட போயிட்டு ஏதோம்ட்ட இவங்க என்ன பண்றாங்க, வித்து போடுறாங்க. அப்ப இஸ்மவேலுடைய அந்த வெஞ்சன்ஸ், அந்த பரம்பரை பகை, எங்க தகப்பனுடைய சொத்தெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். 2வது, ஈசாக்கு ஏசா யாக்கோபுன்ற அந்த ஒரு இதுலயும் ஏசா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்த அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்ப யார் தலைமையில விடியுதுன்னா யோசேப்பு தலைமையில இருக்குது. இவங்க மாட்டினாடா என்ன பாடுபடுத்துறாங்களோ தெரியல, கொண்டு போயிட்டு எகிப்துல போய் வித்து போடுறாங்க. எகிப்துலயும் பார்த்தா கொஞ்சம் நஞ்ச பாடு இல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட வாழ்ந்து கடைசியில ஜெயில 16 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் தான் சொல்லிய வாக்குத்தத்தத்துல அவரு உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறாரு. ஒரு நாளும் அவர் தன்னுடைய வாக்குல தோய்ந்து போகவே இல்லை. இவங்களும் தங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விலகவே இல்லை. ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, இவங்க ஒரு நாளும் தன் விசுவாசத்தை விட்டு அவங்க வழுவி போகவே இல்லை. அதனால கர்த்தருடைய வழி நடத்துதல பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன செய்ய நினைத்தாரோ எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்துல 37ஆம் வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை பாரு, செம்மையானவனை நோக்கி பாரு, அவருடைய முடிவு என்ன, ஒன்றும் குறைவில்லாமல், எதுவும் நஷ்டமாகாமல், எல்லாம் நிறைவாய், எல்லா பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் அவர்கள் வாழ்றாங்க.
இந்த முற்பிதாக்கள் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த முற்பிதாக்களின் வாழ்க்கையில நம்ம எதான் என்ன பண்றோம், கத்துக்கிறோம். அவங்க கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலையும் அவங்க கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க பொழைச்சிட்டாங்க. அதான் இங்க இவ்வளவு விஷயம் இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இது சொல்ல போனீங்கன்னா அது இப்படியே போகும். மதிய சாப்பாடே இங்கதான் நமக்கு சாப்பிடுற மாதிரி பெரிய ஸ்டோரியா, அதாவது சுருக்கமா சொன்னாலே பெருசா போகும். இதுல விவரிச்சுலாம் சொன்னா இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கும். அதனால ரொம்ப ஷார்ட்டா சும்மா ஒன்லைன், சும்மா டாட்டா வச்சிருக்கேன். நீங்க வீட்டுல போயிட்டு இந்த 12ல இருந்து 50 வரைக்கும் நிச்சயமா வாட்சி பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட எப்படி இடைப்படுறாருன்னு பாருங்க. ஆனா இங்க எபிரேயர்கள் ஆசிரியர் சொல்றாரு, ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்துல யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசீர்வதி தன் கோலின் முனையில சாய்ந்து தொழுந்து கொள்றாரு. 50ஆம் அதிகாரத்துல இது இருக்கு. விசுவாசத்தினாலே அடுத்து நம்ம பார்க்க போறது 32ஆம் அதிகாரத்துல இது இருக்கு. 50ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கு. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை அந்திய காலத்தில் பேசி, அப்ப இவங்க 3 பேருமே வருங்காரியங்களை குறித்து நிச்சயத்தோடு கூட இவங்க விசுவாசத்தை பயன்படுத்துறாங்க. வாழ்நாள எவ்வளவு காரியத்தை விசுவாசத்தை பயன்படுத்தியிருந்தா கூட இங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈசாக்கு சரியா கணிக்கிறாரு. யாக்கோபு என்ன பண்றாரு, யோசேப்பு அப்படின்ற ஒரு சுதந்திரம்ன்றது 2 சுதந்திரமாக மனாசே எப்ராயிம், அதுலயும் கூட பாத்தீங்கன்னா மனாசே இளையவன், எப்ராயிம் தான் மூத்தவன். அப்படியே மாறிடுச்சு. இப்ப தலையை மாத்தி கை வச்சு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. எப்ராயிம் மனாசேவை மாத்தி ஆசீர்வதிக்கிறாரு. மூத்தவனுக்கு வலது கையை, இளையவனுக்கு இடது கையிலையும் வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. விசுவாசத்தினால அதை செய்யறாரு. எதிர்காலத்தை குறித்த, அதாவது சுதந்திரம் யாருக்கு எப்படி போகுன்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை. ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், 2வது யார் எப்படிப்பட்ட பொறுப்புகள்ல இருப்பாங்க அப்படின்றது சுதந்திரம். அடுத்து யோசேப்புடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவரு அங்க என் எலும்புகளை அந்த ஈர்த்தி தேசத்துல வர போறது கிடையாது, இருக்க போறது கிடையாது, மம்மிஃபிகேஷன் பண்ணி அங்கேயே இருந்துட போறது கிடையாது, அங்க இருந்து மீண்டுமாய் கொண்டு வருவார்கள் அப்படின்ட்டு விசுவாசத்துல பேசுறாங்க. விசுவாசிச்சாங்க. அது நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சு. அவங்க பார்க்கல, அவங்க அதை கண்ணால பார்க்கல. யோசேப்பு தான் எலும்புகளை எடுத்துட்டு போறதை எங்க இருந்து பார்த்திருப்பாரு? இல்ல எப்ராயிம் மனாசே எப்படி தங்களுடைய சுதந்திரத்தை பெற்று கொண்டிருப்பாங்கன்றதை எப்படி யாக்கோபு பார்த்திருப்பாரு? யாக்கோபு ஏசாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, இன்ன வரைக்கும் ஏசாவின் வம்சம் யாக்கோபின் வம்சத்தை எப்படி சேவிக்குது அப்படின்றத அந்த சொன்ன வாக்கு தத்தம் இன்னை வரைக்கும் நிறைவேறுது இல்ல, இன்ன வரைக்கும் அந்த இதெல்லாம் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் அவங்க மாம்ச கண்களை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா அவங்க விசுவாச ஜீவியம் எல்லாவற்றையும் செய்ய. அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்களா? மாம்சத்தின் மீது நம்பிக்கையோடு கூட செயல்படுறது கிடையாது. மாம்ச நம்பிக்கையோடு கூட இது இப்படி ஆயிரும், இவ்வளவு இது பண்ணிட்டேன், அதை செஞ்சுட்டேன், இவ்வளவு பிரயாசப்படணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லா கர்த்தருக்குன்னு வைராக்கியமா உங்க வேலையை சந்தோஷமா செய்யுங்க. உங்க எபிலிட்டியை வெளிப்படுத்துங்க. வேலையை கர்த்தர் கொடுத்ததுதான். நம்ம செய்யற வேலையை கர்த்தருடைய ஊழியம் தான். எல்லாம் கரெக்ட் தான். அது கர்த்தருக்கு செய்யறது போல செய்யணும்னு வசனம் சொல்லுது. வேலைக்காரரே என்று சொல்லிருக்குல்ல, அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு செய்யறது போல உங்க வேலையை நீங்க செய்யுங்க. ஒரு ஊழியத்தை எப்படி கர்த்தருடைய ஊழியம்னு நம்ம சொல்றோமோ அதே போல உங்க வேலைன்றது ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு நீங்க செய்யறது. உங்களுக்கான கர்த்தர் கொடுத்த எபிலிட்டியை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா அந்த வேலை செய்யறதுனாலதான் நீங்க பிழைக்கிறன்ற நம்பிக்கைய தூக்கி போட்டுருங்க. வேலைன்றது உங்களுடைய எபிலிட்டியை வெளிப்படுத்துறது. அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கான பிழைப்பை நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சி செஞ்சிருப்பீங்க, அதுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாம எழுந்து நிற்கலாம்.